சூர்யாவின் கங்குவா திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, கங்குவா படத்திற்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில வேறு வழக்குகள்ல சுமார் 8 கோடியே 1 லட்சம் ரூபாயை செலுத்திய நிலையில 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையோடு தற்போது கங்குவா படத்தை வெளியிட ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக திவாலானவர் என்று அறிவிக்கப்பட்ட அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனை வசூலிக்க உயர்நீதிமன்றம் சொத்தாட்சிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான வழக்கில் கங்குவா படத்தை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் உரிய நேரத்தில் பணம் டெபாசிட் செய்யப்படாததால் நவம்பர் 13ஆம் தேதிக்குள் 20 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யாமல் கங்குவா படத்தை வெளியிட தடை விதித்து உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தரப்பில் 6 கோடியே 41,96,969 ரூபாய் சொத்தாட்சியிற்கு செலுத்தப்பட்டு விட்டதால் கங்குவா படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை ஏற்க மறுத்த சொத்தாட்சியர் தரப்பு வழக்கறிஞர் 100 கோடி ரூபாய் திரைப்படம் உலகம் முழுவதும் நாளை வெளியாக உள்ளது, 20 கோடி ரூபாயை அவர்களால் செலுத்த முடியும் என்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மேலும் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் செலுத்தி விடுவதாக படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்டுடியோ கிரீன் தரப்பில் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையோடு கங்குவா படத்தை வெளியிட அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 3 கோடி 75 லட்சம் ரூபாய் செலுத்துவது தொடர்பாக நாளை மாலைக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையையும் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.